welcome back to my channel Grandma Indras recipes. என்னோட பேரு லிவானா. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான பால் பாயசம் செய்ய போறோம். வாங்க நம்ம பால் பாயசம்க்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். நான் 100 கிராம் சேமியா எடுத்திருக்கேன், 150 கிராம் சுகர், 1/2 லிட்டர் பால், கொஞ்சம் கேஷ்யூ, கொஞ்சம் கிஸ்மிஸ், 5 ஏலக்காய், கொஞ்சம் நெய், 50 கிராம்ஸ் ஜவ்வரிசி. இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம். முதல்ல கேஸை பற்ற வச்சுட்டு பெரிய பாத்திரம் எடுத்து வைப்போம். பாத்திரம் சூடாகிட்டு நம்ம இதுல கொஞ்சம் கீ ஆட் பண்ண போறோம். நம்ம கிஸ்மிஸ் ஆட் பண்ண போறோம். கிஸ்மிஸ் ஃப்ரை ஆகிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கணும். இப்போ நம்ம கேஷ்யூ ஆட் பண்ண போறோம். நம்ம போலை சேஞ்ச் பண்ண போறோம். இப்போ நம்ம சேமியாவை வறுத்தெடுக்க போறோம். சேமியா கோல்டன் பிரவுன் ஆகின பிறகு ஒரு பாத்திரத்துல எடுக்கணும். அதே பாத்திரத்துல கொஞ்சம் கீ ஆட் பண்ணணும். இப்ப நம்ம ஜவ்வரிசியை வறுக்க போறோம். ஜவ்வரிசி நல்லா வறுத்தாச்சு. இப்ப நம்ம பால் போட போறோம். கட்டியான பால் ஆட் பண்ணிருக்கோம். கொஞ்சம் தண்ணி எடுப்போம். பால் கொதிச்ச உடனே நம்ம கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணலாம். அரிசி நல்லா வேகணும், கண்ணாடி மாதிரி ஆகணும். அப்பதான் நல்லா டெலிஷியஸ் ஆகும். இப்ப நம்ம ஏலக்காயை ஆட் பண்ண போறோம். இப்ப நம்ம சுகர் ஆட் பண்ண போறோம். ஜவ்வரிசி வேக டைம் எடுக்கும். ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சேமியா ஆட் பண்ண போறோம். இதை இப்போ நம்ம 5 மினிட்ஸ் வேக வைக்க போறோம். நம்ம இப்போ ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ண போறோம். பாயசம் ரெடி ஆயிடுத்து. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கிஸ்மிஸ், அதுவும் கேஷ்யூவும் போட போறோம்.
பாருங்க நல்ல யம்மியா இருக்கு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ண போறோம். இப்போ பாயசத்தை டேஸ்ட் பண்ண போறோம். எப்போ பார்த்து எடுக்கணும். சூப்பரா இருக்கு. நல்ல டெலிஷியஸா இருக்கு. உங்களுக்கு இந்த பாயசம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்றோம். Bye. See you in the next video.